நம்ம எதற்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே சுயநலமாக அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள், அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அவர்கள் உங்களுக்காக என்ன ஊழியம் செய்யப்படணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இல்லாமல் நீங்கள் அவர்கள் மூலமாக எதை செய்ய விரும்புகிறீரோ அதற்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை முதலாவது எழுப்புங்க ஆண்டவரே. ஜாக் புனன் ஐயா ஒரு தடவை ரொம்ப தெளிவாக ஒரு காரியம் சொன்னார். இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, only one life, it will soon be past. Only what is done for Christ will last. நீ கிறிஸ்துவாக எதெல்லாம் செய்கிறியோ அதுதான் நிலைக்கும் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், கொஞ்சம் கவனமாக சொல்லணும், நீ கிறிஸ்துவுக்காக எதை செய்ய நினைக்கிறாயோ அது அல்ல, கிறிஸ்து உன் மூலமாக எதை செய்ய நினைக்கிறாரோ. இன்று அநேகர் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதற்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறார்கள், அதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர மாட்டார். ஆனால் எசேக்கியேல் எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், எப்பா ஒரு சைடில் படுத்துக்கோப்பா, ஓகே ஆண்டவரே, என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவான். அவன் ஊழியம் எப்படி? நீ பிரசங்கம் பண்ணுவ, அவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறத நீ சொன்னீன்னா உனக்கு பாக்கியம், நான் சொல்கிறத சொல்லலைன்னா உனக்கு சாபம். அப்ப அவனுடைய ஊழியம் சக்சஸை குறித்தது அல்ல, ஃபெய்த்ஃபுல்னஸை குறித்து. God is the initiator. God is the initiator. ஆனால் அவர் பேசுகின்ற காரியத்தையும் அவர் இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபரை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடுவது வயசை பார்த்து அல்ல, சைஸை பார்த்து அல்ல, அதிகாரத்தை பார்த்து அல்ல. அண்ணன் வாசிச்ச சாமுவேல் பகுதியில் ஏலி மூத்தவன் தான், ஏலி ஜோம் பண்ணி தான் சாமுவேலே பிறந்தான். ஆனால் ஆண்டவரால் ஏலியை பைபாஸ் பண்ணி ஒரு சின்ன பையன்கிட்ட பேச முடிந்தது. சின்ன பையன்கிட்ட ஜோக்கை பற்றி பேசலை, ஃபோனில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸை பற்றி பேசலை, தேசத்தை குறித்த ரகசியத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளே, 25 வயசு இருக்கலாம், எனக்கு புரியுது, 25 வயசில் ஜாலியாக சந்தோஷமாக உனக்கு ஆண்டவருடைய ஆனந்தம் ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியுது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தேசத்துடைய ரகசியத்தை பேசினதை போல அன்று 70களிலே 60களிலே 80களிலே 20-25 வயது இருக்கக்கூடிய வாலிபர்களை தொட்டு பீகாருக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் போகும்போது 25 வயசு, பாஸ்டர் மோகன் ஊழியத்துக்கு அந்த காரியங்கள் வரும்பொழுது இவர்கள் அநேகர் வந்த வயது 24, 25, 23 வயது. அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்ததை போல உன் மூலமாகவும் செய்ய முடியும். காரணம், இதை ஆரம்பிக்கிறவர் ஆண்டவரையா, நீ இல்லை. ஆனால் அவர் தேடிட்டு இருக்கிறாரு, யாருக்கிட்ட என் இருதயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம், யாருக்கிட்ட நான் செய்கிறத பற்றி சொல்லலாம். இதய துடிப்பை பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய தேவன். என் அருமை தேவ பிள்ளையே, நீ ஊழியக்காரனாரு, விசுவாசியாரு, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவில் முதலாவது இருக்கிறாயா? அங்கே ஒரு ரெஸ்டரேஷன் வரட்டும். நீ டிவி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆரம்பிச்சிக்கோ. ப்ரேயர் டவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆரம்பிச்சிக்கோ. என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரா என்று கேட்டு செய். இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? Most of our money and resources are used for the same people. அதே விசுவாசிக்க ஊழியம் செய்வதற்கு காசு பயன்பட்டு கொண்டே இருக்குது. எவனும் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன மாதிரி குண்டா ஆகிறான் ஒழிய வேலைக்கு ஆகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா என் இதய துடிப்பை புரிந்துகொள், என் இதய துடிப்பை புரிந்துகொள். அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷனுக்கு சுயமாக ஒரு அஜெண்டா இருக்கக்கூடாது. என்னுடைய அஜெண்டா அவனுடைய அஜெண்டாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து பிரமித்து போகிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை என்ன பண்ண வைக்கணுமோ அவருடைய கை தானாகவே பண்ண வைக்கும்.